பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. நல்லவரே உங்களுக்கு சோதரம், வல்லவரே உங்களுக்கு சோதரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் பிப்ரவரி மாசம் 1வது நாளிலே உங்கள் ஒருவரை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 30 நாட்களாக தேவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்கு நடத்தி வந்த தேவனுக்கு இந்த நாளில் ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் செலுத்துவோம். கர்த்தருடைய கரம் தானே இந்த நாளிலும் எங்களோடு கூட நடத்தும்படியாக இந்த வேளையில நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. துணியாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே, ஜீவநதியே, உம்மை ஆராதிக்கின்றேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இந்த உலகமெல்லாம் மறக்குதையா, உங்கள் உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே ஏசையா, அன்பை ருசிக்கையிலே நாமம் துதிக்கையிலே என் ஏசையா, அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தேர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், என் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் தியானிக்கையில் ஏசையா, உம்மையே தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்தவரே, உயிரானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறேன் ராஜா. நன்றி ஐயா. சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவரே, நிம்மதியானவரே, நிரந்தரமானவரே, நன்றே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதையா. அரபிக்கடல்
வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுவி கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதையா. நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அவர் நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுவிக்கடல் வற்றினாலும் பசக்கடல் வற்றாதையா. என்னுள்ளம் அவரின் இல்லம், அவர் என்னில் வாசம் செய்வார். என்னுள்ளம் அவரின் இல்லம், அவர் என்னில் வாசம் செய்வார். பசமுடன் என்னை தேடி வந்தார், அவர் நேசமுடன் என்னை அணைத்து கொண்டார். அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதையா. பசுவிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதையா. இயேசு பாசக்கடல் வற்றாதையா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பாசமாய் எமக்காக சிலுவையிலே மரித்தவரே, பாசமாய் எமக்காக ஆண்டவரே உம்மையே ஒப்பு கொடுத்தவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாசமாய் எம்மை மீட்கும்படியாக இந்த புவியிலே வந்தவரே, பாசமாய் எமக்காக மரித்து உயிர்த்தவரே, உயிரோடு இருக்கிறவரே, மீண்டும் வருகிறவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு துதி புகழ் உண்டாவதாக. நன்றி. ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, சென்னை ரட்சித்தார் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, ஆகா அது நிறைவான சந்தோஷமே. ஓஹோ, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, ஆகா அது நிறைவான சந்தோஷமே. ஓஹோ, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஆவிகளோடு கர்த்தரின் செயலை யாரால் கூறலாம், கர்த்தரின் அன்பை யாரால் சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெய கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். உயர்ந்தவரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நீதியின் சூரியனே, நிர்மலநாதனே, உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பாஸ்டர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ. இல்ல பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறதில் நான் இந்த நாட்களில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் எங்கள் நடுவிலே கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களில் பெருசா இருக்கிறதுக்காக நாங்கள் கர்த்தரை சோதரிப்போம். இந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகம் இந்த நாளிலும் எங்களை நிரப்பி நடத்தும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் வழிநடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ட்டோ போல மாற்றுகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த வழியிலே ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வழியிலே பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்திலே வாழ்த்தி இந்த புதிய மாதத்திலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளும் எடுத்து வாருங்கள் ஆரம்ப ஜெபத்தை. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கலந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் சிறு கூட்டமாய் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கிரியை செய்கிறவர் நீர் ஜீவனுள்ளவர் என்று வாசிக்கிறோம். கையிலிருந்து உம்முடைய கைகள் செயல்படுகிறது, உம்முடைய கண்கள் உமக்கு இருக்கிறது, கண்கள் காணுகிறது என்று வாசிக்கிறோம். உம்முடைய கால்கள் உமக்கு கால்கள் இருக்கிறது, நீர் நடக்கிறீர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து உம்முடைய உயிர் திறந்த வல்லமையை நாங்கள் ருசிக்க எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையும் உயிர் திறந்த வல்லமையும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற வல்லமையை நாங்கள் ருசிக்க அனுபவிக்க நாங்கள் எதிர்பார்த்து கூடி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கு எங்களை நீர் சாட்சியாக எடுத்து ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய வல்லமையத்தோட ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, ஆராதனை கொண்டு வருகிறவர்களும் சரி, வசனத்தை கொடுக்க போகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். நாங்களும் கலந்து கொண்டோம் என்று சொல்லி பிரேயர் முடிந்தது என்று சொல்லி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை உம்மை தேடுகிறது விருதாவாய் போகாது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற நாங்கள் அதிசயங்களை அற்புதங்களை காணும்படி, உம்முடைய கிரியைகளை உம்முடைய செயல்களை நாங்கள் உணரும்படி அனுபவிக்கும்படி கண்களை திறந்து ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமில்லாத பாதையில் யார் எங்கு போனாலும் அதை எங்களை நீர் சரி செய்ய ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேலையிலே ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, கூடுகிற இந்த கூட்டத்திலே ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறோம். வானத்தின் பூமியும் கலக்கிறவர் இருக்கிறார் என்று சொல்லும்படி வானத்தின் பூமியும் கலக்கிறவர்களை மாற்ற ஜெபிக்கிறோம். உதவி பண்ணுங்க. துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் பாஸ்டர் பெனி ஐயாவை இந்த வழியில் அழைப்போம். அவர்கள் வொர்ஷிப் எடுத்து வரும்படியாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய மாதத்திலும் உங்களை அழைக்கிறேன். இந்த வழியிலும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கிரீட்டிங்ஸ் இன் தி மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதியிலே உங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அது தேவனுடைய கிருபை. என்ன சொல்லப்பட ஃபுல்ஃபில்லிங் பிப்ரவரி என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக காரியங்களை நிறைவேற்றுவார். அதன்படியாக 2 பாடல்களை, ஒரு நன்றி பாடலும் ஒரு ஆராதனை இயேசுவின் ரத்தத்தை குறித்ததான பாடலையும், இது ஏற்கனவே நான் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே பாடியிருக்கிறேன். தனித்தனியாக நன்றி எதற்கு செய்கின்றோம் என்றால், நன்றி எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்றால் துதியினால். ஆராதனையின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு தான் ஆராதனை. ஆகவே நேரம் அதிகமாக இல்லாதபடினாலே சுருக்கமாக பாடல், நன்றி பாடல் 2மே தேவன் எனக்கு கொடுத்த பாடல். எங்கேயும் தேடினாலும் இருக்காது. இப்பொழுதுதான் கொஞ்சமாக யூடியூப்ல வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் 10 1 11 அதோட நானும் 1 ஆகக்கூடாது. அதே நேரத்திலே வியாபாரம்
நோக்கம் வரக்கூடாது என்பதற்காகவே அப்படியே வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது எதையுமே மறைத்து வைக்க முடியாது. நாளானது வெளிப்படுத்தும் என்கிற வண்ணமாக தேவன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நன்றி என்று சொல்ல வார்த்தைகள் போதாதையா, நன்மைகள் எண்ணடங்காதவைகள். நன்றி என்று சொல்ல வார்த்தைகள் போதாதையா, நன்மைகள் எண்ணடங்காதவைகள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளில் கரம் என்னை நடத்தினதே. கடந்து வந்த பாதைகளில் கரம் என்னை காத்த யெகோவா ஈரே. நன்றி நன்றி ஐயா, இம்மட்டும் காத்த யெகோவா ஈரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரம் ஈந்திட்டிரே. உமை அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரம் ஈந்திட்டிரே. பிள்ளையா என்னை ஏற்றீரே. நன்றி நன்றி ஐயா, பிள்ளையா என்னை ஏற்றீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவா சித்தம் என்னில் நிறைவேற படைக்கின்றேன் என்னை வேளையிலே. தேவா சித்தம் என்னில் நிறைவேற படைக்கின்றேன் இந்த வேளையிலே. சித்தம் போல் என்னை நடத்திடுமே. நன்றி நன்றி ஐயா. சித்தம் போல் என்னை நடத்திடுமே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி என்று சொல்ல வார்த்தைகள் போதாதையா, நன்மைகள் எண்ணடங்காதவைகள். ஆமாண்டவரே, நன்றி என்று சொல்வதற்கு எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதவே போதாத ஆண்டவரே. கிருபைக்காய் நன்றி. அல்லேலூயா. இது ஒரு ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகின்ற
இந்த பந்தியில நாம் கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 5 காயங்கள் ஏற்றார். 5 சரணங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் பாட இயலாது. 2 சரணத்தை சிரசினில் வடிந்த ரத்தம், முற்றிடம் சூட்டப்பட்டவராய் அந்த முல்லை கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். அது அவருடைய மூளையை துளைத்தது என்று வரலாறு சொல்கின்றது. அப்படியாக நம்முடைய சிந்தை சீராக இருக்க வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டார். கடைசியாக அவருடைய விழாவிலே குத்தி அவர் ஜீவனோடு கூட இருக்கிறாரா என்பதை சோதிக்கும்படியாக அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவதில்லை என்கிற வார்த்தை நிறைவேறும்படியாக அவர் மரித்து விட்டார். ரத்தம் வந்து தண்ணீர் வந்தபடினாலே அவர் மரித்து விட்டார் என்று அவர்கள் உறுதிப்படுத்தும் போது அவர் எலும்பை முறிக்கவில்லை. ஆகவே இந்த வேளையிலும் கூட அந்த ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது என்கிறதை உணர்ந்து நாம் இந்த ஜெபத்தோடு கூட இந்த பாடலை கேட்டு பாடுவோம். அல்லேலூயா. சிரசினில் வடிந்த ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், சிரசினில் வடிந்த ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், நம் சிந்தையை மாற்றும் ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், விழாவினில் வடிந்த ரத்தம், விடுதலை அளித்திடும் ரத்தம், விழா அளித்திடும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். ஆமாண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி உம்முடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்தபடியால் நன்றி அப்பா. அதற்காக தான் நாங்கள் இன்றைக்கும் பந்தி இருக்கின்றோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த காரியம் உம்முடைய சரீரமாகிய காரியத்திற்கு அதற்கு ஒப்பனையாக அப்பத்தை புசிக்கின்றோம். உம்முடைய இரத்தத்திற்கு ஒப்பனையாக அது கிரேப் ஜூஸோ எதுவோ அதை நாங்கள் உட்கொள்கின்றோம், பானம் பண்ணுகின்றோம். இன்றைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை நீர் ஆட்கொள்வீராக. எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise Lord. Sorry. Praise Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். Praise the Lord. Praise Lord. கேக்குதா? கேக்குது. ஆமென். Thank you. Sorry. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையாக இந்த 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முழுமையாக தேவன் வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒவ்வொருடைய தேவனை சந்தித்திருக்கின்றார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினோம். தேவன் நிச்சயமாக சிங்கானத்தில் வீட்டிருக்கிற சகலவற்றையும் புதிதாக்குகின்ற சேர்ந்த தேவன் இந்த புதிய வருஷத்திலே தேவன் ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்திருப்பார், அற்புதங்களை செய்திருப்பார். நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறபடினாலே இந்த நாள் வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாக தேவன் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கின்றார். இந்த வேளையில் நாங்கள் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபித்து நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுருக்கமாக கடந்து செல்வோம்.
கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது ராஜா. 2026 ஒரு மாதத்தை ராஜா கடந்து வர செய்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இந்த புதிய மாதத்திலே ராஜா, புதிய இந்த நாளில் ராஜா, உயிர்த்தெழுந்த நாளில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு எல்லாவற்றிலும் உமது கரம் இருக்கும்படியாய் இன்றைய நாள் கொடுக்க போற வாக்கு தத்துவத்தை ராஜா நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அவரோடு கூட இருக்கும்படியாய், இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்த்துறை மறுபடியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41 அதிகாரம், ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். ஏசாயா 41:13 என்ன சொல்லுகின்றன நான் வாசிக்கிறேன். அதை பிற்பாடு அன்றவர்கள் சிலையில போடுவார்கள். அதற்கு பின்பாடு அவர் சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தத்தை அன்று அவர்கள் சிலையில போடுவார்கள். இப்பொழுது அதற்கு பின்பாடு நான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரஞ்சன் கண்டினியூ பண்ணுங்க. இன்டர்நெட் ஒரு இஷ்யூ ஆயிருக்கு, நான் போடுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, தேவன் என்ன சொல்றார் இந்த மாதம் உங்களுக்கு என்ன? தேவன் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கின்றேன் என்று வாக்கு கொள்கிறார். எந்த காரியம் உங்களோட வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருகின்றதோ இந்த மாதம் தேவன் சொல்ற வாக்கு தத்துவம் என்னவென்றால், பயப்படாதே மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். தேவன் துணை நிற்கும் பொழுது யாராலையும் ஒன்று செய்ய முடியாது. ஆகவேதான் யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 14 வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுகின்றார், மகனே மகளே பயப்படாதே, இஸ்ரவேலே நீ சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். எந்த காரியத்தை நீங்கள் செய்ய போறாலும், எந்த பயம் இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து போகும் பொழுது தேவன் நிச்சயமாக, பயப்படாதே மகளே, இந்த மாதம் நீங்க எந்த காரியம் கையிட்டு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களோ தேவன் பாதத்திலே அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். அதே ஏசாயா 41:10 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்ற, மகளே பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு நான் துணையா நிற்கின்றேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியும் வலது கரத்தினாலே உன்னை ஏந்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், சகாயம் செய்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவன் இன்றைக்கு சொல்ற வார்த்தை என்றால், மகனே மகளே, நீ என்னிடத்திலே வா, என்னிடம் நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு துணையா நிற்கின்றேன், எதையிட்டும் கவலைப்படாதே என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அதே காரியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த சொல்லுகின்ற தனிப்பட்ட பாருங்க, யாக்கோபினுடைய வாழ்க்கையில பாருங்க என்ன நடக்குது என்றால், நீங்க மோசையை பாருங்கள். மோசையை என்ன நடக்குது? அவன் பார்வோன் அவனுக்காக மோசையை எதிர்த்து வரும் பொழுது தேவன் மோசையோடு கூட இருந்தபடினாலே அந்த பார்வோனிலிருந்து அவர் தப்பி. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலே பார்வோன் போல அநேக காரியங்கள், பார்வோன் போல அநேகர் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு துணையா இருந்து அவர் பாதுகாக்கிறவராயிருக்கின்றார். அதே யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்கள். யோசேப்புக்கும் பார்வோன் நினைக்கின்றார், தீங்கு விளைவிக்கும்படி அநேக காரியங்களை செய்யும் பொழுது, ஆனா யோசேப்போடு இருந்தபடினாலே யோசேப்பை அவர் இயேசு பாதுகாக்க. அதே மாதிரி உங்களோட அநேகர் உங்களோட வாழ்க்கையிலே தீங்குகளை செய்ய வரலாம், அல்லது எந்தெந்த காரியம் உங்களோட வாழ்க்கையிலே எதிராக கொண்டு ஊழியத்திலே அல்லது பிள்ளையோட வாழ்க்கையில குடும்பத்திலே அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனா இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர்தான் துணை செய்ய முடியும். மனிதர்கள் இன்றைக்கு வருவார்கள், மனிதர்கள் இன்றைக்கு வந்து உதவி செய்வார்கள், நாளைக்கு அவருக்கு கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் தேவாதி தேவன் அவர் இன்றும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆகவேதான் சொல்கின்றார், எந்த காரியம் இருந்தாலும் நீர் என்னை நோக்கி கூப்பிடும்படியாக சொல்லும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். நீங்க சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் அதான் அவர் சொல்லுகின்றார், 3 காரியங்களை சொல்லுகின்றார். நீ என்னை நோக்கி என்மேல் நீ நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். நீங்க 2 நாளாகமம் 32 அதிகாரம்
8ஆம் வசனத்தை பாருங்கள். 2 நாளாம் அவர் என்ன சொல்ற? முதலாவது தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன சொல்லுகின்ற பாருங்கள், அவனோடு இருந்து மாம்சம் புயவன் நமக்கு துணையாய் நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாக எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கும் அந்த யூதா ராஜா என்ன செய்கின்றார்? அவர் சொன்ன அந்த வார்த்தை, இயேசுவை பற்றி சொன்ன அந்த வார்த்தையை மேல், இயேசுவை மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கும் நாங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்கின்றோம்? இயேசு ஒருவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்யும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு துணையா நிற்கின்றார். ஆகவே அதே நீங்கள் அதிகாரத்தை பார்க்கும் சங்கீதம் 146 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே பாருங்கள், சங்கீதக்காரர் என்ன சொல்லுகின்றார்? சங்கீதம் 146 அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். 147 46 5 146 5ஆம் வசனம், யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியமா. ஆமென். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான் சொல்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனைத்தான் நாங்கள் நாடி தேட வேண்டும். தேவன் ஒருவரா எங்களுக்கு பதில், தேவன் ஒருவரா எங்களை பாதுகாக்கிறவர், தேவன் ஒருவரா எங்களோடு கூட வருகிறவராக இருக்கின்றார். நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் தேவன் தான் எங்களோடு கூட வந்து, மகனே மகளே, இந்த காரியம் உனக்கு வாய்க்கும், இந்த காரியம் உனக்கு வாய்க்காது, அல்ல நீ இதை செய், இதை என்னுடைய ஆலோசனைப்படி செய்ய என்று அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆக எப்பொழுது நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி 2வது காரியம், தேவன் மேல் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். யாத்திராமத்தில் பார்த்து அவருடைய கட்டளைகள் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளை என்ன என்று அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு துணையாய் இருக்கின்றார். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 119 173 பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 119 173 பாரு, நான் உம்முடைய கட்டளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்முடைய கட்டளை கை கொண்டு தெரிந்து கொண்டபடினாலே உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. பாருங்கள், அவன் சொல்றான், நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடினாலே. ஒவ்வொருவருக்கும் இதுல ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அந்த இயேசுடைய கற்பனைகள், இயேசுக்கு எந்த காரியம் பிடிக்கும், இயேசுக்கு எந்த காரியம் பிடிக்காது, இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிக்கும் பொழுதுதான் என்ன சொல்கின்றார்? துணையா, அதாவது நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணியா இருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு துணையா நிற்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அந்த வார்த்தை சொல்லுகின்றது, தேவன் எங்களுக்கு துணையா இருக்கின்றார், தேவன் எங்களுக்கு சகாயராக இருக்கின்றார். அந்த காரியத்தை இருக்கின்ற முதலாவது நாங்கள் தேவனை நம்பிக்கை வைக்க வேண்டும். 2வது அவருடைய கட்டளைகள் என்ன என்று பார்த்து அதன்படி நாங்கள் அதை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். 3வதாக தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சும்மா இருந்து கொண்டு அல்லது ஜெபிக்காமல், ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு துணியாயிரும், அல்லது நாங்கள் போராட்டத்தை என்னோட வாரம் என்று நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் அதற்கு முன்பாடி ஒரு காரியம் செய்வதற்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன் அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த காரியங்களுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 14-11 பாருங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. 2 நாளாகமம் 14-11 பாருங்க. என்ன 11? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலவற்றனாகிலும் உதவி செய்கிற உமக்கு தேசான காரியம். என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனிதர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். பாருங்கள் என்ன செய்கின்றார்? அந்த நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற, ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக. ஒரு காரியத்துக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு எதிரான காரியங்கள் வரலாம். ஆனால் தேவனை நோக்கி ஜெபியுங்கள், தேவனை நோக்கி மன்றாடுங்கள். நிச்சயமாக உங்களை மேற்கொள்ள அவர் விட மாட்டார். இந்த காரியத்தை பாருங்கள்.
ஆசா என்ன செய்யணும்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரே நீ வாரும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆண்டவரே காரியத்திலே வாரும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட. கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலவற்றினாலும் உமக்கு லேசான காரியம் என்று சொல்லுகிறார். யாரு நாங்க பலமுள்ளவனாலும் பலவற்றாலும் தேவனுக்கு அது லேசான காரியம். எந்த காரியமா இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் எங்களுக்கு துணையா நிற்கின்றார். அது அடுத்ததாக நீங்க சங்கீதம் 119 122 பாருங்கள். 119 122 தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. 119 122 உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகளை என்னை மேற்கொள்ள விடாதே என்று சங்கீதக்காரன் ஜெபிக்க. ஆண்டவரே உமது அடியானுக்கு நீ நன்மையாக துணை நில்லும் என்று கேட்கின்றார். அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு நீ நன்மையான காரியங்களை செய்யும், எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே துணை நில்லும், என் ஊழியத்திலே துணை நில்லும் ஆண்டவரே, நான் போற இடமெல்லாம் என்னோட கூட வாரும் என்று நாங்கள் ஜெபித்த காரியங்களை போகும் பொழுது தேவன் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவர் துணை நிற்கிறவராக இருக்கின்றார். 3 காரியங்களை பார்த்தா தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நன்றாவது தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் ஊழியம் செய்யலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வோமானால் தேவன் எங்களோடு கூட இருக்க மாட்டார். ஆகவே எதுவா இருந்தாலும் தேவனோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிற வேளையில்தான் தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே இந்த மாலை வேளையிலே, இந்த மாதம் உங்களோடு 3 காரியங்களையும் தேவனுக்கு நோக்கி நீங்கள் ஜெபித்து தேவனுக்கு பாதுகாத்து, தேவன் எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கின்றார். எல்லா விஷயத்திலும் ஊழிய காரியங்களை அநேக தடைகள் வரலாம். எந்த இடத்திலே ஊழியங்கள் செய்யும் பொழுது அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு துணையா நிற்கின்றார். அது மட்டும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக எதிர்ப்புகளை கொண்டு வரலாம். தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே துணையா நிற்கின்றார். காலையில ஜெபியுங்கள், மத்தியானம் ஜெபியுங்கள், 24 மணித்தியாலம் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமில்ல, தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களையும் பிடித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் அந்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்கின்றேன். ஏசாயா 41 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். தேவன் இன்றைக்கு உங்களோட மத்தியிலே பலன் கொண்டு அவர் உங்கள் கையை பிடித்து, வலது கையை பிடித்து சொல்லுகின்றார், மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன். நீங்க போற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதே காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க ஆதியாகமம் 28:15 பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். நான் உன்னை வாக்கு கொடுக்கின்றார். நான் உன்னை போகிற இடமெல்லாம் உன்னோடு இருந்து நான் உன்னை பாதுகாத்துவேன் என்று அதே ஆதியாகமம் 31:3 சொல்லுகின்றார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசங்களுக்கு உன் இனத்தாரிடத்திலும் நீ திரும்பி போகும் வரை நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இந்த காரியங்களை வைத்து நீங்கள் ஜெபித்து முடிக்க போனேன். கிருபை இரக்கம் உள்ள தேவனே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த காரியம் ஆண்டவரே நீ துணையா இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். மனிதர்கள் கைவிட்டு போகலாம், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் நீர் கைவிடாதவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தும். நீ வலது கரத்தை ஆண்டவரே அவர்கள் மேல் பிடித்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜா. நீ ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 3 காரியங்களை சொல்லியிருந்தீர்கள். நம்பிக்கை, கற்பனைகள், அதே வழியில ஜெபம் என்று சொல்லியிருந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் இந்த நாட்களை வேத வாசிப்புகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சகோதரி ஆலன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor Warner. ஆமென். தேங்க்யூமா. இந்த வேளையில் நீங்கள் சங்கீதம் 144வது சங்கீதத்தை இந்த நாட்களை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆங்கிலத்திலே. தேங்க்யூமா. Amen. God bless you all. I would like to read Psalm 144, the Psalm of David. Praise be to the Lord, my rock, who reins my hands for war. My fingers
for battle. He is my loving God and my fortress, my stronghold and my deliverer, my shield in whom I take refuge, who subdues people under me. Lord, what are human beings that you are for them? Mere mortals that you think of them. They are like a breath, their days are like a fleeting shadow. Part your heavens, Lord, and come down. Touch the mountains so that they smoke. Send forth lightning and scatter the enemy. Shoot your arrows and rout them. Reach down your hand from on high. Deliver me and rescue me from the mighty waters, from the hands of foreigners, whose mouths are full of lies, whose right hands are deceitful. I will sing a new song to you, my God, on the 10-stringed lyres of I will make music to you, to the one who gives victory to kings, who delivers his servant David from the deadly sword. Deliver me, rescue me from the hands of foreigners, whose mouths are full of lies, whose right hands are deceitful. Then our sons in their youth will be like well-nurtured plants, and our daughters will be like pillars carved to adorn a place. Our barns will be filled with every kind of provision. Our sheep will increase by thousands, by tens of thousands in our fields. Our oxen will draw heavy loads. There will be no breaching of wells, no going into captivity, no cry of distress in our streets. Blessed is the people of whom he is true. Blessed is the people whose God is the Lord. Thank the Lord for his word. May the Lord bless his word to all of us. Amen. Thank you. Amen. Thank you. Appreciate. God bless you. Amen. Thank you, Lord. God bless you too. Amen. Thank you, ma'am. Amen. அடுத்ததாக இந்த நாளிலும் சிஸ்டர் ஜெனி மோகன் அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமா, எடுத்து வாருங்க, உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சங்கீதம் 144வது சங்கீதம். தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும்.
கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். ஆமேன். நன்றியம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி முடித்தீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. அடுத்தாக இந்த நாளிலும் நாங்கள் இந்த நாட்களே அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் எவாஞ்சலி அனா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குவது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. 2026 ஆண்டிற்கான வாக்குத்தத்தம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்தம். உன் தேவனாகிற கர்த்தராகிய நான் உன் வலது கையில் பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். எசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். எசாயா 41:13. இன்று திருவிருந்து ஆராதனை மற்றும் வாக்குத்தத்த செய்தியை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறுவர் வாலிபர் ஊழியங்கள் சகோதரி மிதிலாவின் தலைமையில் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெற்று வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெறுகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலே பிரதர் அனுஜன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். நிக்கிறீங்களா அனுஜன்? பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். உங்களோட கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் ஆராதனை. ஓகே. கேக்குதானே? ஓகே கேக்குது. தேங்க்யூ. ஓகே. நாங்கள் ஒரு விசை எங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது, சிலுவை பாடுகளில் அவர் போகும் பொழுது அந்த பாரமான சிலுவை அவர் சுமந்து கொண்டு போனார். அந்த சூழ்நிலைமையில் கூட அந்த சிலுவையை அவர் இறக்கி வைக்காதபடி அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் சகித்து கொண்டார். ஏனென்றால் அவர் எங்களை நேசித்தார். எங்கள் மீது அவர் அன்பு காட்டினபடினாலே அவர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடலை நாங்கள் சேர்ந்து இருக்கிற இடங்களில் நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்துக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. தடுமாறும் கால்களை கண்டே,
கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே. கண்கள் குளமாகி போனதையா, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்றும் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. ஆண்டவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பாரமான சிலுவை என்று அவர் எங்களை இறக்கி வைக்கல, கூர்மையான ஆணி என்று அவர் எங்களை அந்த நேரத்தில் எங்களை புறக்கணிக்கல. அந்த சூழ்நிலைமையிலும் எங்களை ஆண்டவர் நேசித்தார். அந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் எங்களை யோசித்தார். அந்த சூழ்நிலைமை, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் அவர் எங்களுக்காக சகித்து கொண்டார். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு அவர் எல்லாவற்றையும் அவர் குருதி சிந்தி அவர் பாரப்பட்ட அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்ட சூழ்நிலைமையிலும் அவர் எங்களை யோசித்தார். அந்த சூழ்நிலைமையிலே அவர் எங்களை யோசித்தார். எங்களை நேசித்தபடியினால அந்த சூழ்நிலைமையிலே அவர் மறுதளிக்காதபடி எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். ஒரு விசை அந்த அன்பை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்கள் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீ செய்த உங்களுடைய நன்மையான தியாகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி கண்களை மூடி நாங்கள் சிந்திப்போம். ஹல்லேலூயா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக
உம்முடைய ஜீவனை தந்தீங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக நீங்க மறித்தீங்க. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை தேடி வந்து நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்துக் கொண்டீங்க. எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விடுதலை பெற வேண்டும், நாங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மாற்றம் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய பாவ வாழ்க்கையில் இந்த முழுமையான ஒரு மாற்றத்துக்குள் நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க சகித்தபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரங்களுக்குள்ளாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து நடத்துவீராக. உங்களுடைய தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நீர் எதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ ஆண்டவரே அதை மாத்திரம் நீங்கள் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் எல்லாரும் உடைய கரங்களுக்குள்ளாம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் திருவிருந்து காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் பாஸ்டர் சாலமோன் அவர்களை அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Pastor, praise the Pastor. God bless you all. Thank you so much. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மோடு கூட இருந்து கடந்த மாதம் முழுவதும் நம்மை விசேஷமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக, ஒத்தாசைக்காக, காருண்யத்துக்காக அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தின எல்லா தயவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் நிற்பதும் நிலைநிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. விசேஷமாக இந்த அருமையான மாதத்திலே அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளவும், வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி குடும்பமாய் கூடி சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவது தேவனுடைய கிருபையாய் இருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த நாளிலே அவருடைய பந்திக்குள்ளே நாம கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை கொரிந்தியர் புஸ்தகம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23-24 நாம் வாசிக்கின்றோம். என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். நாம் கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த பரிசுத்த பந்தியை நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து அவர் சொன்ன கட்டளையை நாம் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை பந்திக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுதெல்லாம் அதை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பந்திக்குள்ளே கடந்து போகும் பொழுது அவர் கல்வாரியிலே நமக்காக பட்ட சகல பாடுகளை நாம் நினைவு கூறுகிற நேரமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தை அறிவிக்கிற, அந்த மரணத்தினால் வந்த ரட்சிப்பை அறிவிக்கிற, அந்த மரணத்தினால் வந்த நன்மையை அறிவிக்கிற, அந்த மரணம் கொண்டு வந்ததான ஆசீர்வாதங்களை அறிவிக்கிற ஒரு நேரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து அவர் சொன்ன வார்த்தை அது. ஆக இன்றைக்கு நாம் அப்பத்தை ஆசீர்வாதத்தை புதிக்கப் போகிறோம். அது அவருடைய உடைக்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுகிறது. அந்த திராட்சை ரசத்தை நாம் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பானம் பண்ண போகிறோம். அது கர்த்தர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறுகிறது. சிலுவையில் நமக்காக அவர் முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை நம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். அதனால் வந்த தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆக தேவன் நமக்கு கொடுத்த அந்த பலியை நினைவு கூறுகிற ஒரு அருமையான தருணம் தான்
இந்த பரிசுத்த பந்தியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. விடையப்பட்ட வேதனையை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் கல்வாரியிலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் கடைபிடித்ததான கீழ்ப்படிதலை நாம் நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்து அவர் நம்மேல் வைத்திருந்த அன்பை அவர் வெளிப்படுத்த நாம் பார்க்கின்றோம் அல்லவா? அதை நாம் நினைவு கூறுகிற ஒரு நேரமாய் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 11:26, இந்த அப்பத்தை நீங்கள் புசித்து இந்த பாத்திரத்திலே நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய வருமளவும் அவருடைய மரணத்தை அறிவிக்கிறீர்கள். இதைத்தான் நாம் நினைவு கூறுகிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, நம்முடைய தலைமுறை சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, துக்கங்களுக்காக அவர் கல்வாரியிலே மரித்தார். ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த கர்த்தர், அவர் நம்மோடு கூட ஜீவனோடு இருக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் அவர் விரைவில் வருகிறவராய் இருக்கிறார். அவரை நம் முகமுகமாய் தரிசிக்கிற அந்த காலம் மிகவும் சமமாய் இருக்கிறது. அதைத்தான் நாம் நம்பிக்கையோடு கூட இந்த பந்தி ஆசரிக்கும் பொழுது நாம் நினைவு கூறுகிறோம். அதை நாம் உண்மை உத்தவமாய் நாம் நினைவு கூர்ந்து இதை நாம் உண்டால், பானம் பண்ணினால், இந்த பரிசுத்த பந்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பந்தியாய் இருக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இதோ நாம் பந்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கரை திரை பிழவற்ற மகிமை உள்ள மணவாட்டி சபையாய் மனம் திரும்புகிற ஒரு நேரம், நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிற நேரம், பாவங்களை ஒப்புக்கொள்கிற நேரம், அறிக்கையிடுகிற நேரம், அவரோடு கூட ஒப்புரவாகுகிற நேரம், அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு நேரம், ஒருவருக்குள்ள இருக்கிறதான உடைந்த உறவுகளை சீர் செய்து கொள்ளுகிற ஒரு நேரம், சீர்பிடித்துக் கொள்ளுகிற நேரம். வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு சகோதரனுக்கு உங்களிடத்திலே கசப்பாய் இருக்குமானால் நீங்கள் காணிக்கை கொண்டு வந்திருக்கலாம், தசோபாகங்களை கொண்டு வந்திருக்கலாம், நன்மைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் பலிபீடத்திலே அதை வைத்துவிட்டு அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள், பிறகு வந்து செலுத்து என்று சொன்னார் அல்லவா? அப்படி முடிந்த உறவுகளை சரி செய்து கொள்ளுகிற ஒரு நேரம், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற ஒரு நேரம். அதை நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த தாழ்மை நம்மிடத்துல வந்து விடுகிறது. தாழ்மை உள்ள இருதயத்தோடு கூட நாம் இந்த பந்தியை ஆசரிக்க வேண்டும். அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூற வேண்டும், அவருடைய வருகையை நினைவு கூற வேண்டும். ஒருவருக்குள்ள உறவுகளை சரி செய்து கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 22:20 ஆண்டவர் சொன்னார், இந்த கோப்பை என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்று நாம் சொல்லும் பொழுது நாம் ஏற்கனவே நினைவு கூர்ந்திருக்கிறோம், அட வருகைக்கு முன்பதாக அவருக்கென்று ஜீவிப்பேன் என்று அறிக்கை செய்த மணவாட்டியாய், கரை திரை பிழையற்ற மகிமை உள்ள மணவாளனுக்கு காத்திருக்கிற மணவாட்டியாய் நம்மை ஒப்பு கொடுத்து நினைவு கூறுகிறது தான் இந்த புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். ஆதபடினாலே அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் ஆங்காங்கே இருந்தாலும் நாம் ஒருமித்து இந்த அப்பத்தை நாம் புசிக்க போகிறபடினாலே நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே பகைமைக்கு இடமில்லை, அகங்காரத்துக்கு இடமில்லை, பிளவுக்கு இடமில்லை, கருத்து வேறுபாடுகளுக்கு இடமில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவராயிருக்கிறோம். அப்பத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டு வழிநடத்தல் பிரகாரம் இன்றைக்கு நாம் இந்த அப்பத்தை நாம் ஆசீர்வதித்து புசிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எங்களுக்காக பலியாய் பிற்கப்பட்டதான அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை நாங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறோம் ஐயா. நாங்கள் பல இடங்களிலே பல தேசத்திலிருந்து நாங்கள் கூடியிருந்தாலும் அந்த உடனே அப்பத்தை நாங்கள் எடுத்து உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய், ஒரே அம்சமாய், ஒரே ஐக்கியமாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இதை எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இது எங்களுக்கு உடைய கரத்தினாலே ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. அந்தபடியாண்டவரே கர்த்தாவே, இந்த பாடத்தை உடைய கையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் அன்றைக்கு காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தது போலவே பாத்திரத்தையும் எடுத்து நீர் ஆசீர்வதித்து இதை வாங்கி குடியுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லியறே. இதையும் எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த கரத்தினாலே ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதை நாங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்களுடைய வருகை நினைவு கூறுவது வருகை மிகவும் சமீபம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக உங்களுடைய சமூகத்துல இதை நாங்கள் ஒன்று கூடி புசிக்கிறதுனாலே நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக, ஒரே ஐக்கியமாக, ஒரே மாம்சமாக, ஒரே இரத்தமாக, ஒரே பிள்ளைகளாக உடைய நாமத்துல நாங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறோம். இந்த அருமையான பந்திக்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த அருமையான சபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டவருடைய வரியை அறிவிக்கிற இந்த சபை இன்னும் அதிகமாய் வளரட்டும், இன்னும் அதிகமாய் பெருகட்டும், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சபைக்கும் ஐக்கியத்திற்கும் விரோதமாய் எழும்புகிற அந்தகார சக்திகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற அதிகாரம் உள்ள நாமத்திலே நீர் எங்கள் கையில் கொடுத்திருக்கிற அதிகாரத்திலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஆசீர்வதித்து இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிறோம், இந்த பானத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம். ஆமேன், ஆமேன். நாம் ஒருமித்து நாம் ஒருமனப்பாவோடு கூட ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஒருமித்து நாம் புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. நாம் ஊழிய காரணத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ. ஆண்டவருடைய கல்வாரியில நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமும் பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தையும் இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இந்த வேளையில் நாங்கள் கடைசியாக ஒரு நன்றி பாடல்களே இந்த நாட்களை கடந்து செல்வோம். சகோதரி திவ்யா அவர்களை இந்த வேளையில் அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள். ஆமென். ஓகே பாஸ்டர். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தாடையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தாடையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆகா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தேங்க்யூ பாஸ்டர். அவை நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக இந்த நாளிலும் இந்த மாசத்தின் முதலாம் நாளும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் கடைசியாக ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வேளையில் அழைப்போம், நாங்கள் சிஸ்டர் சாலோமியா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஏசப்பா நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திரம், தயவுள்ளவரே எமக்கு ஸ்தோத்திர. கர்த்தாவே அப்பா அந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கி கர்த்தாவே கடந்த ஆண்டவரே ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தரைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஏசப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா நிந்தைகளுக்கும், அவமானங்களுக்கும், பலவீனங்களுக்கும் ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும், பிசாசு விரித்ததான கண்ணிகளுக்கும் கர்த்தாவே எங்களை விலக்கி வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தாவே உடைய தயவுள்ள கிருபையின் பிரகாரமாய் கர்த்தரைகளை காண செய்த தயவுக்காக மக்கள் நாங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே மக்கள் நாங்க நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. தாவீது சொன்னது போல எங்களை நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஏமாத்திரம் சுவாமி மட்டுமாய் கர்த்தாவே அப்பா அந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தாவே எங்களை கடந்து வர செய்த தயவுள்ள கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தின் படியாகவே
கத்தாவே நீங்கள் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனா இருந்தீர், நீர் இருக்க போகிறீர் அப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே நீர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் ஆண்டவரே, வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர் கத்தாவே, வாக்கு மாறாத தேவனா இருக்கிறதப்பா. எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே அப்பா. நீர் வானத்தையும் பூமியையும் படைத்த சகல் அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கத்தாவே. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறையா, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட கத்தாவே சப்பா பாடின பாடல்கள், ஆராதனை வேலை, செய்தியின் வேலை எல்லாவற்றும் ஆண்டவரே உங்க திருநாமம் மகிமைப்பட்ட தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கேட்ட ஆண்டவரை பார்த்து பங்கு பெற்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டவரே இது பிரயோஜனம் உள்ளதாய் ஆசீர்வாதமாலாய் கத்தர் மாற்றி போற தயவுக்காய் ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா அவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரை தரையிலே விடாதபடிக்கு கத்தாவே அது இருதயங்களிலே இசப்பா கிரி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அந்த சத்திய வயதுமுள்ள வார்த்தைகள் கத்தாவே ஒரு நாளும் ஒழியாது கத்தாவே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கேட்டு ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஈசப்பாவே ஈசப்பா தேவையான எந்த எதிர்பார்ப்புகளோடு அப்பா என்ன கத்தாவே ஈசப்பா ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களுக்காக கத்தாவே ஜபத்தோடு கத்தாவே இதுல பங்கு பெற்றுக் கொண்டார்களோ தேவன் தாமே ஈசப்பா நம்முடைய கத்தாவே வானத்தின் பலகணிகளை கத்த திறந்த ஆண்டவரே தேவன் தாமே இடம் கொள்ளாமல் போக மட்டும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்க்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தில வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தேவன் நீர் கத்தாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா. ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவான கத்தாவே எல்லா காரியங்களும் கத்த நீர் செய்ய வல்லவரா இருக்கிறப்பா ஆண்டவரே. யாராருக்கு இசப்பா எந்தெந்த இசப்பா எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா எங்கள் உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் கத்தாவே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷ விதமாய் ஆண்டவரே இதில் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாங்கள் உங்களுடைய கரங்களிலே தாழ்த்துகிறப்பா ஆண்டவரே. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே கத்தர் இன்னுமாய் கூட கத்தாவே அநேக ஜனங்களுக்கு அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்தாவே நீர் ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி ஜுவாலையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராகப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற கடந்து போகிற ஒவ்வொரு இதுக்கு தாவே அப்பா அவனுடைய அஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகம் பெற்றது போல கத்தாவே அப்படிப்பட்டதான கத்தாவே அற்புதங்கள் அடையாளங்கள் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேவைகளை கத்தரை சந்திப்பீராகப்பா. எல்லா சீதோஷ நிலைகளை கத்தனையை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேசத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கத்தரை கட்டளையிடுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா இந்த நாளில் இந்த ஞாயிறு கத்தாவே மாலை ஆராதனை கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து தயவுள்ள கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. அடுத்த வாரம் நாங்கள் வந்து பங்கு பெறுகிற வரைக்கும் திவ்ய பிரசன்னம் திவ்ய கிருபை கத்தாவே ஒவ்வொருத்தரோடு தங்கி தரிக்க வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ள எங்களிடத்துல ஒன்று இல்ல சுவாமி. எல்லாம் தயவப்பா, எல்லாம் கிருபை ஆண்டவரே, எல்லாம் காருண்யம் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறையா, நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. ஐசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் எந்த ஸ்தானத்தில் உண்மை நோக்கி நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு கூப்பிடுதல் கேட்கிற தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. இசப்பா எங்கள் விண்ணப்பங்கள் சத்தத்தை கத்தாவை எங்க தயவாய் கேட்கிறதே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோமே, நாங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொருத்தரை கத்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமா இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே தேவரீருடைய உன்னத கரம் ஆண்டவரே, தேவரீருடைய பாதுகாக்கிற கரம் அப்பா, தேவரீருடைய கத்தாவை சப்பா கிருபையின் கரம் ஆண்டவரே, தயவுள்ள கரமப்பா. ஒவ்வொரு ஊழியத்தின் மீதும், ஒவ்வொரு ஊழியக்காரன் மீதும், ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் ஆண்டவரே தங்கி தரித்து கத்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமாய்க்கோ நாங்கள் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் அப்பா. எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நீர் விலக்கி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா அவருடைய வார்த்தையை பிடித்து நாங்கள் ஆண்டவரை நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரை. கடந்து போகிற பாதைகள் ஆண்டவரை, கையிட்டு செய்கிற காரியங்கள், ஊழியத்தின் வாசல்கள் ஆண்டவரை, எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள், மனித உதவிகள் எல்லாவற்றும் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றி தருவீராகப்பா ஆண்டவரே. கர்த்தாவே முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் கத்தாவே, இந்த புதிய மாதத்துல கத்தாவே புதிய காரியங்களை கத்த செய்வீராக, புதிய வாசல்களை கத்த திறப்பீராக ராஜா. நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கரங்களிலே தாழ்த்துகிறோம் கத்தாவே. கத்த நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லாவற்றும் திருக்கரங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். கத்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ அம்மா. கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா. நான் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Amen. God bless you. God bless you. Thank you, everyone, and God Thank bless you. Yeah, God bless you all. Thank you. God bless you. Thank you. Bye. Pastor. Pastor.